அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 25 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையக்குழு சென்னை வருகைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸில் பாலிட்டி டாப்பிக்கில் தேர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இந்திய தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் 1+2 அப்படின்ற முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. அவங்களோட பெயர்கள் இங்கே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ் குமார். அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பேர் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,67,07,380 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இதில் பாருங்கள், படிவம் 6, 8 பற்றி கொடுத்துருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத தகுதியான நபர்கள் உறுதிமொழி படிவத்தினை இணைத்து படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் புதுசாக பெயர் சேர்க்குறாங்க, படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பதிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள நீங்கள் படிவம் 8 நிரப்பி சமர்ப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்களோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் மட்டும் ஏதாவது பண்ணணும்னா படிவம் 8 ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கீழே ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950. இந்த கொஷின் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த இயரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கேரள மாநிலத்துக்கு கேரளம் என பெயர் மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. கேரள மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. முன்னதாக கேரளா என்ற மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றப்படும் என்று மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தில் அரசமைப்பு சட்டப்பிரிவு 3 படி மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தோட பெயர்களை மாற்றலாம், இல்லாட்டி திருத்தம் செய்யலாம்னு சொல்கிறாங்கங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு மசோதாவை எடுக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அது சட்டமாக மாறுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அட்டவணை 8 என்ன சொல்லுது அப்படின்னா மொழிகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பரை வெறும் கரண்ட் அஃபேராக பார்க்க வேணாம். இந்த டேட்டா ஆல்ரெடி புக்கில் இருக்குது. இப்போ இதில் பார்க்குற மூலமாக நம்ம அதை ரீகால் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி அடிக்கடி வரும், அப்போது நம்ம மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிருங்க. அடுத்து, கருப்பைவாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி இயக்கத்தை தொடங்க மத்திய அரசு திட்டம்னு கொடுத்துருக்காங்க. இந்த HPV தடுப்பூசியோட பேர் அப்ரிவேஷன் என்னன்னு பாருங்கள், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது 14 வயது சிறுமிகள் மற்றும் அதுக்கு மேற்பட்ட சிறுமி பெண்களுக்கெல்லாம் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பைவாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக கொண்டு வர போகிற தடுப்பூசியோட பெயர் தான் இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.